தன்னம்பிக்கை தீமூட்டி தலைமுத்தி நிறுத்த வந்து இமயமாய் வீற்றிருக்கும் நடுவோர்களே, இதயமாய் வீற்றிருக்கும் அவையோர்களே, அன்னை தமிழை முதல் வணங்கி அவையோர் அனைவருக்கும் தலை வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் கிறங்கி. நான் சுதந்திர தின விழாவை பற்றி பேச வந்துள்ளேன். பிறந்த நாள் என்றால் இனிப்பு வெட்டி கொண்டாடுவதும், தீபாவளி என்றால் பட்டாசு எடுத்து கொண்டாடுவதும் போல சுதந்திர தினம் என்றால் சட்டையில் தேசிய கொடியை குத்திக் கொண்டு கொடியேற்றி கையசைத்து மிட்டாய் வாங்குவதுதானே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர். ஆனால் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிர், லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர், எண்ணற்ற தியாகங்களின் பலன், கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு, ரத்தத்தால் வாங்கப்பட்ட உரிமை, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சிந்திய செங்குரிதான் அதன் விலை. இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று துளியும் அச்சமில்லாமல் இந்திய தேசிய ராணுவத்தை வழிநடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மறுபுறம் அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி செய் அல்லது செத்து மடி என்று முழு தேசத்தையும் ஒரே கொடையின் கீழ் திரட்டிய அண்ணல் காந்தியடிகள். கொடியை கீழே விடமாட்டேன் என்று ஆங்கிலேயர்கள் பூட்ஸ் காலால் வைத்த போதும் கொடியை கீழே விடாமல் உயிர் நீத்த திருப்பூர் குமரன் பற்றி நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். தனமிழந்து கனமிழந்து தாழ்ந்து போக நேரினும் தாய்மானமான இந்த கொடியை என்று தாங்குவோம் என்று. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் யோகம், என்றமதடிமை விலங்குகள் போல என்றம தீர்த்து பொய்யாகும் என்று. கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பியாறு செய்வீர் என்று நாமக்கல் கவிஞர்கள் போல், பாரதியாளர் போல் எழுத்தால் சுதந்திர உணர்வை தூண்டியவர்கள் கவிஞர்கள் பலர். 1960களில் ஒரு நுட்பத்தையும் தரமாட்டேன் அல்லது தரவிடமாட்டேன் என்று அடம் பிடித்த அமெரிக்கா இன்று இந்தியாவிடம் உதவியை நாடி இருக்கிறது. இதற்கு நம் முன்னோர்கள் செய்த தியாகமே காரணம். பெயர் தெரிந்த தேசத்தாகிகள் மட்டுமல்ல, பெயர் தெரியாத, முகம் தெரியாத, முகவரி இல்லாத, எண்ணி சொல்ல முடியாத எண்ணற்ற தியாகிகள் நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். ஆங்கிலேயர்கள் நம் தேச மக்களை லத்தியால் அடித்த போதும், பூட்ஸ் காலால் உயர்த்த போதும் சிந்திய ரத்தங்கள் தான் நமது தேசிய கொடியின் சிவப்பு வண்ணமாக பூசப்பட்டுள்ளது என்பதை நாம் மறக்க கூடாது. சுதந்திர தினம் என்பது வெறும் கொடியேற்றுவதுடன் முடிந்து விடுவதல்ல. நாம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதும் நாம் அந்த தியாகிகளுக்கு செய்யும் நன்றிக்கடன் என்பதை உணர்ந்து செயலாற்றிட வேண்டும். சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம். தமிழனாய் பிறந்த